ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஐயனார் துணை சீரியலில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பாண்டியன் வானதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்பவே பயப்படுறாரு. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சந்தாவோட அண்ணன் வீட்டில் சொல்லாமலே சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இதில் இனிமே என்னென்ன பூகம்பம் வெடிக்க போகுதோ? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஐயனார் துணை எபிசோடில் செம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க. மெயினாக நம்ம பாண்டியன் வானதி ட்ராக், அப்புறம் நம்ம சோழன் நிலா சந்தா வீட்டுக்கு போனது, இதெல்லாம் வச்சு இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க. எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஒன்றொன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். எபிசோட் ஆரம்பத்திலே நம்ம பாண்டியனும் நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறீங்க? சேரன் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம், ஆனால் அது மட்டும் ரீசன் கிடையாது. வானதியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கா அப்படின்னு நிலா ரொம்ப ஓப்பனாகவே கேட்குறாங்க நம்ம பாண்டியன்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வானதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போவே கல்யாணம் பண்ணிக்க நிஜமாக பயமாக இருக்குது. ஏன்னா சும்மா சாதாரணமாக பேசும்போது 2 பேருக்கு இடையில ஏகப்பட்ட சண்டை வருது. இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் எப்படி இருக்கணும் ஒரே குழப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தானே கடையை புதுசாக லீஸுக்கு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் போகட்டும், நானும் செட்டில் ஆகிக்கிறேன். அதுக்குள்ளே 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைக்கிறேன். நிலாவும் இதை ரொம்ப மெச்சூர்டாகவே புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நீங்களும் இப்போ தானே ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, வானதியும் படிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை அப்படின்னு பாண்டியனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம நிலா. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும் நிலாவும் சந்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சந்தா அண்ணன்கிட்ட சேரனுக்கு சந்தாவை பொண்ணு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. சோழன் ரொம்ப டீசெண்டாக உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட முறைப்படி பொண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் சந்தாவோட அண்ணன் அதுக்கு சுத்தமாக ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் போய் பெரியவங்க கிட்ட பேசினா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே சந்தாவுக்கு அவங்க மாமா கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வீட்டில் பேசி வச்சுருக்காங்க. அந்த ஆள் வேற சந்தாவை தேடி இங்கே வரைக்கும் வந்துட்டான். அதனால் ஊரில் போய் பேசுகிறதுலாம் செட் ஆகாதுங்க. அதுக்கு பதிலாக நான் சந்தாவை நம்ம பையாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். வீட்டில் சொல்லாமலே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப அதிரடியாக சொல்கிறாரு. நிலாவுக்கு இதில் கொஞ்சம் தயக்கம். வீட்டில் சொல்லாமல் பண்ணால் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரும்னு கேட்குறாங்க. ஆனால் சந்தா அண்ணன் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. சரி, இதை பற்றி அப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் தன்னோட கடைக்கு வராரு. எப்போவுமே அவர் கடைக்கு வரதுக்கு முன்னாடியே வானதி அங்கே வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வானதி அங்கே இல்லை. அதை பாண்டியனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க. ஆள் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. முகம்லாம் வாடி போச்சு. இதை பார்த்து அவரோட கூட வேலை செய்கிறவர் பாண்டியை நல்லா வச்சு செய்கிறாரு. ஏண்டா, ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது சண்டை போட்டுட்டே இருக்க, அவள் வரலன்னா அவளையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரொம்பவே கலாய்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வீட்டில் சண்டை போட்டு உனக்காக கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தா நீ பொண்ணு பார்க்க போகாமல் அவளை அவமானப்படுத்துவியா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சா எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்கி வருவா. அதே வேணாம்னு நினச்சிட்டா யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிடுவா அப்படின்னு பாண்டியனுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு. இல்லைங்க, பாண்டியனை நல்லாவே பயமுறுத்துறாருன்னு தான் சொல்லணும். இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. வானதி கோபம் குறைஞ்சி திரும்பவும் பாண்டியன் கிட்ட பேசுவாளா, இல்லை சந்தாவுக்கு சேரன் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.